சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பார்த்தா தமிழோட குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. இத கேட்டுட்டு அப்பதான் சந்தோஷமாயிடுறாங்க. வெளியே இருந்த மோகனா எல்லாரும் உள்ள வந்துட்டு, தமிழே என்ன தமிழே, கொஞ்சம் பார்த்து கவனமா நடக்கிறது இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் டாக்டர் சொல்றாங்க, இவங்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க, குழந்தை நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கு, வயிற்றுல இருக்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு டாக்டர் வந்து சேது கிட்ட சொல்றாங்க. டாக்டர் காலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சேது கேக்குறாரு. இவங்களால ஒரு 3 வாரத்துக்கு நடக்க முடியாது, காலை அசைக்கவே கூடாது, அவங்க பாத்ரூம் போறதா இருந்தா கூட யாராவது கூட கூட்டிட்டு தான் போகணும், வீல் சேர்ல உட்கார வச்சுக்கங்க அப்படின்னு டாக்டர் வந்து சேது கிட்ட சொல்லவும், சேது அப்படியே தமிழை பாக்குறாரு. அவரோட கண்ணெல்லாம் கலங்குது. தமிழும் சேதுவை பாக்குறாங்க. டாக்டர் வேற எதுவும் குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேக்குறாரு. எந்த பிரச்சனையும் இல்ல, உங்க குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. சார் எப்ப கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரு. நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்களை கூட்டிட்டு போகலாம், வீல் சேர் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க, அது வந்ததும் இவங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் வந்துட்டு தமிழை கூப்பிட்டுறாரு. எல்லாரும் சேர்ந்து ஆஸ்பத்திரியை விட்டு போறாங்க. தமிழ வந்து சேதுதான் அந்த வீல் சேர்லயே உட்கார வைக்கிறாரு தூக்கி. தமிழ் அப்படியே சேதுவை பாக்குறாங்க. இவருக்கு இப்படி பாசம் இருக்கு, நம்ம ஏன் இவர் மேல இவ்வளவு கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் நினைச்சுக்கிறாங்க. ஆனா சேது வந்துட்டு தமிழை வந்து கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாரு. அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் நிக்குதுங்க. என்னடி இவ வீல் சேர்ல வாரா, இவளால நடக்க முடியாது போல, புள்ளையும் போச்சு, வீல் சேர்லும் இவ நொண்டியா போனா அப்படின்னு சொல்லிட்டு, புள்ளையும் இல்ல போல, இவ நொண்டியாவும் போயிட்டா, இவளை பாத்தியா, அவ முகமே சரியில்லை, கூட இருக்கிறவங்களும் சரியில்லாம தான் இருக்காங்க, அநேகமா இவ குழந்தை கரைஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்கு. தமிழை உள்ள கூட்டிட்டு போனதும் ஈஸ்வரியும் சித்ராவும் அப்புறம் சாவித்திரி எல்லாம் வருதுக. என்ன ஆச்சு தமிழ்ச்செல்வி, உன் வயிற்றுல இருக்க பிள்ளைக்கு என்ன ஆச்சு? உன் வயிற்றுல இருக்க பிள்ளை உன்னை விட்டு போயிருச்சா? உனக்கு இருந்த ஒரே ஆறுதல் அந்த குழந்தை மட்டும்தான், என்ன செய்ய, உனக்கு இருந்தது அவ்வளவுதான், உன் தலையெழுத்து படித்தானே எல்லாம் நடக்கும், பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து தமிழை வந்து குத்தி காட்டுற மாதிரி நக்கலா பேசிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த தாமரை வந்து, பாவம் தமிழ்ச்செல்வி, எப்படி கஷ்டப்பட்ட அந்த குழந்தை நம்ம கூட இருக்கணும்னு சொல்லிட்டு சேது மாமா கூட நீ சண்டை போட்ட, இப்ப பாரு அந்த குழந்தையே உனக்கு இல்லாம போயிருச்சு அப்படின்னு தாமரையும் சாவித்திரியும் மாத்தி மாத்தி தமிழை போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா அப்பத்தா வந்து, அடியே நிறுத்துங்கடி, உங்களுக்கு என்ன கூறுகிறு கெட்டு போச்சாடி, வந்தவ என்ன ஆச்சு, பிள்ளைக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்களா? நீங்க என்னடானா துக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்தா இவளை நக்கல் பண்ண வந்தவ மாதிரி இருக்குடி, உங்களெல்லாம் பார்த்தா என்னடி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்பத்தா கத்துறாங்க. என்னத்த, அவளை குழந்தை இழந்துட்டு வந்திருக்கா, நாங்க ஆறுதலா 2 வார்த்தை பேசலான்னு வந்தோம், நீங்க என்னடானா இந்த கத்துறீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேக்குது. உடனே வந்து அப்பத்தா சொல்றாங்க, அடியே அவ புள்ள நல்ல ஆரோக்கியமா இருக்கு, உங்க வாய போய் களவுங்கடி, இல்லாததும் பொல்லாததுமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, குழந்தைக்கு ஏதாவது ஆயிர போகுது, ஏற்கனவே அவ மறுபடுப்பு பொழிச்சு வந்திருக்கா, நீங்க என்னடானா குழந்தைக்கு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, போங்கடி முத அப்படின்னு இங்க பார்த்தா அப்பத்தா வந்து 2 பேரையும் திட்டி விட்டுறாங்க.